இல்லை இல்லை இவன் ஹாய் ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி எங்கே வந்திருக்கோன்னு பார்த்தோன்னே தெரிஞ்சிருக்கோம். ஆமாம், விஆர் மால். செம்ம மழை. சரி, ஓகே, அப்படியே விஆர் மால்குள்ளே போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லாமே பார்க் பண்ணிவிட்டு நேராக மேலே போயிட்டோம். எங்கே போகிறோன்னு பார்த்தீங்கன்னா யுஸ்தான் ஒரு ஷாப் வந்து விஆர் மால்குள்ளே இருக்குது. அந்த ஷாப்குள்ளே தான் இன்றைக்கி வந்து நம்ம வந்து பர்ச்சேஸ் பண்ண போகிறோம். உள்ளே போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது எப்படி பார்த்தீங்கன்னா ஜுடியோ மாதிரியே இது வந்து அம்பானியோட இது போல் கடை ஷாப்பு யுஸ்தான்ற பிராண்ட் வந்து. சரி, ஓகே, உள்ளே எப்படி இருக்குன்னு உள்ளே போய் பார்த்தா எல்லாமே பார்த்தீங்கன்னா அஃபோர்டபுள் ப்ரைஸில் தான் இருந்தது. மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா இந்த ஜீன்ஸ் ஸ்கர்ட்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா குவாலிட்டி வைஸும் நல்லா தான் இருந்தது. கிட்ஸ் வேர் ஜென்ஸுக்கு எல்லாருக்குமே பார்த்திங்கன்னா செம்மையாக இருந்தது ப்ராடக்ட்டு. ஃபர்ஸ்ட் டைம் நான் வந்து இந்த ஷாப்புக்கு வரேன். உள்ளே போனோடனே நான் சத்தியமாக முடிவே பண்ணிட்டேன், பர்த்டேக்கு நான் இங்கே தான் ஷாப்பிங் பண்ணணும் அப்படின்ற அளவுக்கே நான் முடிவு பண்ணிட்டேன். அந்த அளவுக்கு சூப்பராக இருந்தது ஷாப்பு. சூப்பராக மீன்ஸ் அஃபோர்டபுள் ப்ரைஸ் 199க்கு, அதுக்கப்புறம் 299, 399, 499 அந்த ரேஞ்சில் இப்போ எப்படி ஸ்டுடியோவில் இருக்குமோ அதே மாதிரி தான் இருந்தது. அதே மாதிரி குவாலிட்டி வைஸும் பார்த்திங்கன்னா சூப்பராக இருந்தது. நிறைய டிசைன்ஸு, நிறைய டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே இங்கே இருந்தது. இங்கே வந்து ரெகுலர் அந்த ப்ராடக்ட் இல்லாமல் ஸ்டுடியோவில் இருக்கிற மாதிரியே இல்லாமல் வேறு டிசைனில் வந்து நிறையா இருந்துச்சு. அது மாதிரி ஸ்லிப்பர்ஸ், அங்கங்கே ஸ்லிப்பர்ஸ், பேக்ஸு எல்லாமே பார்த்திங்கன்னா 699, 599, 899 அந்த மாதிரி தான் இருந்தது. அதுவும் வந்து அஃபோர்டபுள் 1000க்குள்ளே தான் எல்லாமே. அது மாதிரி இந்த ஃப்ராக் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது ஃபுல்லாக நான் காட்டுறேன் பாருங்கள். எல்லாமே பார்த்தீங்கன்னா டாப்ஸ் எல்லாம் 299. அதுக்கப்புறம் இது வந்து என்ன சொல்கிறது 399 டாப்ஸு, ஷாக்ஸ்லாம் 199 எல்லாம் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஜென்ஸோட ஷூஸு. இந்த ஷூ வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, வயலட் கலர். பட் ஆனால் 899 இருந்தது. இந்த ரேஞ்சுக்கு நம்ம வந்து இப்போ பர்ச்சேஸ்க்கு வரல, அதனால் அப்படியே நான் வச்சுட்டேன். அதில் பார்த்தீங்கன்னா பிளாக் கலரும் இருந்தது. இந்த சாண்டில் பார்த்திங்கன்னா வந்து இதுவும் சூப்பராக இருந்தது. பட் ஆனால் லைட்டாக அழுக்காக இருக்கிற மாதிரி இருந்ததுனால அப்படியே வச்சுட்டேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கால் பெருசாக இருக்கும்ல, அவங்க சைஸ் எல்லாம் அதிகமாக இருந்தது. சீக்கிரம் என் சைஸ்க்கெல்லாம் வந்து சீக்கிரம் காலியாகிடுச்சு. அதனால் எதுவுமே எடுக்க முடியாமல் போயிடுச்சு. சரி, அப்படியே வச்சுட்டு அசசரி சைடு தான் போயிருந்தேன். இங்கே பார்த்தீங்கன்னா க்யூட்டான ஐட்டம்ஸ், அதாவது இயரிங்ஸ் எல்லாம் இருந்தது. நீங்கள் பெருசாக போடுவீங்க அப்படின்னா உங்களுக்கு ஏற்ற கடனே இது சொல்லுவேன். ஏன்னா பெரிய பெரிய இயரிங்ஸ் வந்து குட்டி இயரிங்ஸ் வந்து மெயினாக வந்து பெரிய இயரிங்ஸ் தான் நிறைய இங்கே வச்சுருந்தாங்க. எல்லாமே வந்து க்யூட்டாக அழகாக இருந்தது. எனக்கு மெயினாக பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஒரு இயரிங் எடுத்திருந்தேன், அதை நான் அப்புறம் காட்டுறேன். அந்த ஒரு இயரிங் மட்டும்தான் எடுத்தேன். 149 இல்லை 145 என்னமோ சம்திங் வந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த செயின் கூட க்யூட்டாக இருந்ததா, சரி வச்சு பார்ப்போம் எப்படி இருக்கா அப்படின்ட்டு நான் வச்சு பார்த்தேன். பட் ஆனால் காமெடியாக இருந்த மாதிரி இருந்தது. இந்த காசு மாலை மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. பட் ஆனால் ஃபேஷன் பிடிக்கிறவங்களுக்கு செமையாக இது பிடிக்கும் எனக்கு தெரிஞ்சு. அதுக்கப்புறம் கேப்ஸ் வச்சுருந்தாங்க. இந்த பிங்க் கேப்ஸ் எனக்கு பிடிச்சிருந்தது. சரி போட்டு பார்த்தேன். பட் ஆனால் அந்தளவுக்கு எடுத்த மாதிரி தெரிலன்னு அதையும் வச்சுட்டு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மேக்கப் கிட் பர்ஸ் கிட்ட தான் போனேன். இது வந்து க்யூட்டாக மினிமலைஸ்டாக இருந்தது. இந்த கார்ட்ஸ் எல்லாம் வச்சுக்கலாம். இது பார்த்திங்கன்னா வந்து மேக்கப் கிட்ஸ் நம்ம வைப்போம்ல, அது மாதிரி பர்ஸு இது பாருங்கள் க்யூட்டாக இருந்தது இதுவும் பார்க்கவே. அதுக்கப்புறம் அப்படியே நான் ஹேண்ட்பேக் செக்ஷன் போனேன். அங்கே போனோடனே இந்த கலர் எனக்கு செம்மையாக எடுத்த உடனே பார்த்திங்கன்னா இந்த கலர் எனக்கு அட்ராக்டிவ் ஆகிடுச்சு. சரி, என்னென்ன பேக்ஸ் இருக்குதுன்னு முதல்ல பார்த்துட்டு அப்புறம் எடுப்போம் அப்படின்னு தான் வந்துட்டு இருந்தேன். இந்த ரெட் பேக்கும் சூப்பராக இருந்தது. இங்கே பார்த்தீங்கன்னா பேக்ஸ் பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருந்தது. லேப்டாப் பேக், அது மாதிரி ஐபேடு, டேப்ஸு, அதுக்கேற்ற பேக்ஸும் வச்சுருந்தாங்க. அது மாதிரி ஸ்கூல் பேக்ஸு அந்த மாதிரி பேக்ஸும் இங்கே வந்து நிறைய அவைலபிளாக இருந்தது. நிறைய ப்ராடக்ட் வந்து இங்கே பேக்ஸ் கலெக்ஷன் வந்து நல்லா இருந்தது. ஜுடியோட இங்கே நிறைய பேக்ஸ் கலெக்ஷன் வச்சுருந்தாங்க, அது நான் பார்த்துட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே இன்னர்ஸ், அதுக்கப்புறம் இந்த லேப்டாப் பேக் பார்த்தேன், செம்மையாக இருந்ததுங்க. நிஜமாலே இந்த ப்ரைஸ்க்கு இந்த லேப்டாப் பேக்லாம் கிடைக்காது, செம்மையாக இருந்தது. நிஜமாலே சொல்கிறேன், ஓகே இந்த காசு கொடுத்து இந்த லேப்டாப் பேக்கில் வாங்கலாம். அப்புறம் இன்னர் செக்ஷன் போனோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லாம் கிட்ஸ் வேர் செக்ஷனில் போனேன். பட் ஆனால் என் சைஸ்க்கு இருந்த மாதிரி இருந்தது. நான் நினச்சேன் அதுக்கு நான் கிட்ஸ் வேர்லேயே வாங்கிடலாமே அப்படின்ட்டு. ஏன்னா குள்ளமாக இருக்கவங்களுக்கு தான் தெரியும், நம்மளுக்கு சைஸ் வந்து கிடைக்காது அவ்வளோ சீக்கிரத்தில். எக்ஸஸே கிடைச்சாலும் கொஞ்சம் பெருசாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். ஒல்லியாக இருக்கவங்களுக்கு மட்டும்தான் எக்ஸஸ் இல்லை அப்படின்னு நினச்சிக்கிறாங்க நிறைய பேருக்கு. குள்ளமாக இருக்கிறவங்களுக்கு எக்ஸஸ் தாங்க கரெக்டாக இருக்கும். ஆனால் வந்து என்ன சொல்கிறது, சைஸ் தான் எங்களுக்கு வந்து கிடைக்காது. கிட்ஸ் செக்ஷன்லேருந்து பேண்ட் எடுத்து போட்டால் தான் எங்களுக்கே கரெக்டாக இருக்கும். ஏன்னா குள்ளமாக இருந்தால் அந்த ஒரு என்ன சொல்கிறது, இப்படி ஒன்று அவஸ்தைப்பட வேண்டியதாக இருக்குது. இந்த பிங்க் பேண்ட் நல்லா இருந்தது, வச்சு பார்த்தா எனக்கு கரெக்டாக இருந்தது. நடா இது அப்படின்ற மாதிரி. கிட்ஸுக்கும் நிறைய கலெக்ஷன்ஸ்லாம் வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் அப்படியே போனேன்.
போன 299ல் டிஷர்ட்ஸு, அதுக்கப்புறம் இங்கே பாருங்கள் பேக்ஸ் எல்லாமே க்யூட்டாக இந்த கொரியன் ட்ராமாவில் வரும்ல அந்த மாதிரி பேக்ஸுங்க இங்கே பார்த்தேன். நான் கொரியன் ட்ராமாவில் வந்து நான் நிறைய டைம் அந்த பேக்ஸ் பார்த்துருக்கேன். ஜென் செக்ஷனில் தான் வச்சுருந்தாங்க பேக்ஸு, செமையாக இருந்தது. லேடிஸும் யூஸ் பண்ணலாம்னு நினைக்கிறேன். அப்புறம் ஷூஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா 1000 ரூபீஸ்க்கு அந்த மாதிரி வச்சுருந்தாங்க. அப்படியே ஒரு ஷாப்பிங்கை முடிச்சுட்டு நானும் வந்து அங்கேருந்து வெளியே கிளம்பியாச்சு. என்ன வாங்கியிருந்தேன்னு நான் அப்புறம் சொல்கிறேன். அப்புறம் எங்கே போகணுன்னு பார்த்தீங்கன்னா லைட்டாக தலைவலி, இவ்வளோ ஷாப்பிங் பண்ணோம்ல அப்போல்லாம் நம்மளுக்கு தலைவலிக்காது. இந்த வெளில வந்தோடனே இதெல்லாம் சாப்பிடணும் அப்படின்னு தோணுனே சரி ஓகே. அதுக்கப்புறம் இந்த மினி கூப்பர் கார் பார்த்தேன், வேறு லெவலில் இருந்துச்சு. நியூ மாடலாக வச்சுருக்காங்க போல் ஷோக்கு. அதுக்கப்புறம் 79th இண்டிபெண்டன்ஸ் டேக்காக அழகாக டெக்கரேஷன் பண்ணி வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் சில் ப்ரீஸ்ன்னு நினைக்கிறேன் கடை பேர். அங்கே போயிட்டு ஒரு ஐஸ்கிரீம் வாங்கிட்டு, ஆக்சுவலி 4 பேர் போயிருந்தோம், 4 பேரும் ஐஸ்கிரீம் வாங்கி சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அப்படியே வந்து நான் வந்து சாய் கிங்ஸ் தான் வாங்கினேன். மற்றவங்களாம் ஐஸ்கிரீம் சாப்பிட்டாங்க, நான் மட்டும் சாய் கிங்ஸ் வாங்கி எனக்கு இஞ்சி டீ குடித்தா போதும் அப்படி, ஏன்னா லைட்டாக தலைவலியாக இருந்ததுனால எனக்கு இஞ்சி டீ போதும் அப்படின்னு நான் வந்து முடிவு பண்ணிட்டேன். சரின்னு இஞ்சி டீ வாங்கி ஓரமாக நின்று அதுக்கப்புறம் குட்டி சமோசா கொடுப்பாங்க. நான் ஏற்கனவே ஷார்ட்ஸில் போட்டிருப்பேன் குட்டி சமோசா 5 பீசஸ் இருக்கும்னு நினைக்கிறேன். அதையும் வச்சு சாப்பிட்டு அது சாப்பிட்டதுக்கு அப்புறம் தான் அப்பா அப்படின்ற மாதிரி இருந்தது. நீங்களாம் சாய் கிங்ஸில் வந்து இந்த இஞ்சி டீ குடிச்சிருக்கீங்களான்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் யுஸ்தா ஷாப்க்கோ நீங்களும் போயிருக்கீங்களான்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். சாப்பிட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அவ்வளோதாங்க, இப்படி தாங்க விஆர் மாலோட ஷாப்பிங் இந்த போச்சு. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். டாட்டா பாய் பாய். மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட் வீடியோ